தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 24வது சங்கீதம் 1வது வசனத்தை தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். பூமியும் அதில் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பூமி கர்த்தருடையது, அதனுடைய நிறைவு கர்த்தருடையது, உலகம் கர்த்தருடையது, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாரும் கர்த்தருடையவர்கள். இப்போ நம்ம எல்லாம் எங்கே இருக்கிறோம்னா பூமியில உலகத்தில் இருக்கிறோம். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா குடிகளும் யாருடையவர்கள்? கர்த்தருடையவர்கள். அல்லேலூயா. பக்கத்தில் கை பிடிச்சுங்க. நீங்கள் கர்த்தருடையவர்கள், நீங்கள் கர்த்தருடையவர்கள், நீங்கள் கர்த்தருடையவர்கள். சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்க. நான் கர்த்தருடையவன், நான் கர்த்தருடையவன், நான் கர்த்தருடையவன். சரி, நல்லா கவனிக்கணும். பூமியில் இருக்கிற எல்லா சிருஷ்டிப்புகளும் கர்த்தருடையது. ஏன்னா எல்லாவற்றையும் உருவாக்கினவர் யார் என்று சொன்னால் ஆண்டவர் ஆகிய தேவன். அல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்போ ஆண்டவர் உருவாக்கினார், அதை தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை பரிசாக ஆண்டவர் தருகிறார். இப்போ எல்லாம் என்னதுதான், என்னுடையதை நான் என்ன பண்ணுறேன், உனக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் பூமியில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் தம்முடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலே வாசிக்கும் பொழுது யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது யாத்திராகமம் 19:5 இப்பொழுது நீங்கள் என் வார்த்தைகளை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. ஆண்டு சொல்ற பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாய் இருக்க வேண்டுமானால் நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அருமையான கர்த்தரின் பிள்ளைகள், அப்போ இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே கர்த்தருடையது தான். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். காடுகளில் இருக்கிற மிருகங்கள், பூமியில் இருக்கிற எல்லா ஜீவராசிகள் எல்லாம் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது கர்ப்பம் திறந்து பிறக்கிற யாவும் ஆடு மாடுகளிலும் தலையீற்றான ஆண்கள் யாவும் என்னுடையவைகள் என்று சொல்கிறார். அப்போ முதல்ல பிறக்கிற எல்லாம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார் அதெல்லாம் என்னுடையது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தரின் பிள்ளைகளை, அப்போ பூமியில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் கர்த்தருடையது. சங்கீதம் 50வது சங்கீதம் 10, 11, 12 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரம் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லே. பூமியும் அதன் நிறைவு என்னுடையவைகளே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரம் ஆயிரமாய் திரிகிற சகல மிருகங்களும் என்னுடையது என்று ஆண்டவர் சொல்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இந்த சர்வ சிருஷ்டிப்பும் பூமியில் இருக்கிற எல்லா சிருஷ்டிப்பும் எல்லா ஜீவராசிகளும் யாருடையது என்று சொன்னால் கர்த்தருடையது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆத்துமா கர்த்தருடையது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது எசேக்கியேல் 18:4 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதோ எல்லா ஆத்துமாக்களும்
ஆத்துமாக்களும் என்னுடையவைகள் என்று சொல்லுகிறார். எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது. அப்ப நம்முடைய ஆத்துமாக்கள் எல்லாம் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாகும். நல்லா கவனிக்கணும். கர்த்தருடையத பிசாசு என்ன பண்ணிட்டான்? திருடிட்டான். அல்லேலூயா. எப்படி திருடிட்டான்? தேவனுக்கு உங்களை கீழ்ப்படியாமல் போக பண்ணி உங்களை தேவனிடத்திலிருந்து பிரிந்திட்டான். அல்லேலூயா. நம்மெல்லாம் யாருடையவர்கள் தான்? கர்த்தருடையவர்கள். நான் கர்த்தருடையவன், நான் கர்த்தருடையவள். சரி, இப்ப நம்ம கர்த்தருடையவர்களா இருந்த நம்ம பிசாசு என்ன செஞ்சான்? களவா கொண்டு போயிட்டான். நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்வது, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் அவன் வரான். அப்போ பிசாசு நம்ம கர்த்தருடையவர்களாக இருக்கும் பொழுது, கர்த்தருடையவர்களாக கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து பிசாசு தந்திரமா பிரிச்சுட்டான். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தையில என்ன பண்ணிட்டான்? பிரிச்சுட்டான். ஆனால் ஆண்டவர் நம்ம மேலே மிகுந்த அன்புள்ளவர். திரும்ப உன்னையும் என்னையும் சேர்த்து கொள்ளும்படியாக உனக்காகவும் எனக்காகவும் அவர் கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எல்லாம் அவருடைய சிருஷ்டி கிரியைகள். சங்கீதம் 100வது சங்கீதம் 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 103 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரே, நல்லா கவனிக்கணும். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவருடைய ஜனங்களும் அவர் மேய்ச்சலி ஆடுகளுமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் அறிஞ்சிருக்கீங்க கர்த்தர் தான் தேவன்? சில பேர் மனிதர்கள் கர்த்தரை உண்டாக்குகிறார்கள், ஆனா ஆண்டவர் தான் நம்மளை உண்டாக்குறார். அல்லேலூயா. இந்த ரகசியத்தை நம்ம எப்போ அறிஞ்சிக்கிறோமோ அப்பவே நீங்கள் கர்த்தருடையவர்களாய் மாறுகிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் தான் என்னை உண்டாக்கினார் என்றவெல்லாம் ஒரு இல்லை சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தான் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து, கிரகயத்தை கொடுத்து உன்னை என்னையோ ஆண்டவர் மீட்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 6:20 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிரகயத்துக்கு கொல்லப்பட்டவர்களே ஆகையால் தேவனுக்கு, ஆமென், நீங்கள் கிரகயத்துக்கு கொல்லப்பட்டு தேவனுக்கு உடையவர்களாய் மாறி இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே உங்களை திரும்ப மீட்டெடுத்து அவருடையவராக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அதனால தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் யாரை மகிமைப்படுத்தணும்? தேவனை மகிமைப்படுத்தணும். காரணம் என்னன்னா, நான் தேவனுக்கு உரியவன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு உரியவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னை என்னையும் ஆண்டவர் விசேஷமாக ஆண்டவர் வேறுபடுத்தி இருக்கிறார். உன்னை என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம கர்த்தருடையவர்களாய் மாறுபடியாக கர்த்தர் உன்னை ஆண்டவர் இந்த சபைக்குள்ளே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார், நீங்க எல்லாம் என்னுடையவர்கள். நீங்க எல்லாரும் யாருடையவர்கள்? என்னுடையவர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். 2வது நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 8:14 ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகளே, நானே புத்தி வல்லமை என்னுடையது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப அவர்தான் ஆலோசனை, அவர்தான் மெய் ஞானம், அவர்தான் புத்தி, அவர்தான் வல்லமை. அதெல்லாம் சொல்றாரு, இதெல்லாம் என்னுடையது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஞானம், தேவனுடைய புத்தி, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆலோசனை அது ஆராயப்பட முடியாதது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய ஐஸ்வர்யம் ஆராயப்பட முடியாது.
தேவனுடைய ஞானம் ஆராயப்பட முடியாது. ஆண்டவர் சொல்றார், இது எல்லாம் என்னுடையது என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமர் 11ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, ரோமர் 11, 33, 34 தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஞானம், தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய காரியங்கள் ஆராயப்பட முடியாதவைகள், அவர்களுடைய ஆழங்கள் ஆராயப்பட முடியாதவைகள். ஆனா நல்லா கவனிக்கணும், ஆராயப்பட முடியாத ஆழமான அந்த ஞானத்தை, அந்த மெய் ஞானத்தை ஆண்டவராகிய தேவன் உனக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஞானம், தேவனுடையதை கர்த்தர் உனக்கு ஆண்டவர் தருகிறார். எப்ப தரார் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிக்கணும், எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அவனுக்கு கர்த்தர் ஞானத்தை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த ஞானத்தை கர்த்தர் யாருக்கு தருகிறார் என்று சொன்னால், தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை ஆண்டவர் தருகிறார். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், 6-7 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை ஆண்டவர் பண்ணுகிறார்களாம், வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மெய் ஞானம் அவருடையது. அவர் யாருக்கு தருகிறார் அந்த ஞானத்தை? யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறவங்களாம் அவர்களே சொல்லுவோம், கர்த்தருக்கு பயப்படாதவங்களாம் அவர்களே சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படல. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிக்கணும், கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாருங்க? ஞானத்தை ஆண்டவர் தரார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 1:24 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர் கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க தேவ பலனையும் தேவ ஞானத்தையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நீங்க கர்த்தருக்கு பயந்து நடங்க. அல்லேலூயா. நம்ம யாருக்கு பயப்படணுமோ அவங்களுக்கு பயப்படுறதில்லை, யாருக்கு பயப்படக்கூடாதோ அவங்களுக்கு பயப்படுறோம், யாருக்கு பயப்படணுமோ அவங்க மேலே பயம் இல்லை. அல்லேலூயா. நம்ம யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படணும். யாருக்கு பயப்படக்கூடாது? பிசாசுக்கு பயப்படக்கூடாது. ஆனால் நிறைய பேர் யாருக்கு தான் பயப்படுறீங்க? பிசாசுக்கு தான் பயப்படுறீங்க. அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, ஐயா இன்னைக்கு யாரோ சூனியம் வச்சிட்டா ஐயா, மந்திரம் வச்சிட்டா ஐயா, என்னால் மீளவே முடியல ஐயா. அப்போ எதை பார்த்து பயம்? மாந்திரிகத்தை பார்த்து பயம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிசாசை பார்த்து பயம். வேதம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு நடந்து போக மாட்டான், ஓடி போவான். அல்லேலூயா. பிசாசு என்ன பண்ணுவான்? அப்போ பிசாசு எப்போ ஓடி போவான்? அவனுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது. நீங்கள் பயந்தீங்கன்னா என்ன ஆகும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு பயந்த ஆள் ஒருத்தன் கிடைச்சிட்டான், போட்டிகளை போட்டு அமுக வேண்டியது தான் அமுகும். அல்லேலூயா. இப்படி நிறைய பேருக்கு நைட்டில் அமுகுது. அல்லேலூயா. யாரெல்லாம் அமுகுதோ அவங்களாம் பயந்துக்கின்னு அர்த்தம். பயந்தவங்கள தான் என்ன பண்ணும்? பிசாசு அமுகம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. தைரியமாக இருக்கிறவங்க என்ன பண்ணது? தைரியமாக இருக்கும், கிட்ட கூட வராது. அல்லேலூயா. ஆனால் நம்ம யாருக்கு பயப்படணுமோ அவங்களுக்கு பயப்படுறதில்ல, யாருக்கு பயப்படக்கூடாதோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? பயப்படும். அப்போ கர்த்தருக்கு நம்ம பயப்படும் பொழுது கர்த்தர் சகலத்திலையும் நம்மளை என்ன பண்ணுறார்? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. 1 ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எல்லாரும் என்னுடையவர்கள் அப்படின்றாரு. 2வது, ஞானம், வல்லமை, புத்தி, அறிவு எல்லாம் என்னுடையது. எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் அதை என்ன பண்ணுறேன்?
தருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ அவருக்கு இஷ்டமானவர்கள் யார் என்று சொன்னால் தேவனுக்கு பயந்தவர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியில் இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கர்த்தருக்குரியது தான். அதை கர்த்தர் நமக்கு தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ நமக்கெல்லாம் வீடு இல்லை, இடம் இல்லை அப்படின்னோடனே அரசாங்கம் பார்த்து என்ன பண்ணுதுன்னா ஆளுக்கு ஒரு 3 சென்ட் இடம் தருதுன்னு வச்சுக்கோங்க. ஹலோ, அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? ஆமே, அல்லேலூயா. கவர்மெண்ட்டு நம்ம எல்லாருக்கும் 3 சென்ட் இடம் தரப்போகுது. எத்தனை பேர் ஆமேன்றது? ஆமேன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் 3 சென்ட் இடம் கிடைக்க போகுது. சொல்லாதவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். ஒரு 3 சென்ட் இடம் கவர்மெண்ட் நமக்கு தரப்போகுது. ஆமே, அல்லேலூயா. யாருக்கெல்லாம் சொந்த இடம் இல்லையோ, சொந்த இடம் என் பேரில் இல்லையோ, சொந்த இடம் என் பேரில் இல்லாத, என் பேரில் ஒரு இடம் கூட இல்லை அப்படின்றவங்களுக்கு 3 சென்ட் இடம் கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது? தரப்போகுது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சும்மா சொல்ல, உண்மையாக தான் சொல்கிறேன். சரி, கர்த்தர் நல்லவர். ஒருவேளை உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் ஒரு மனு கொடுங்க. ஐயா, நான் ஒரு 30 வருஷமாக இந்த இடத்துல இருக்கிறேன், எனக்கு சொந்த இடம் இல்லை, எனக்கு ஒரு வீடு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா வெங்கலில் புறம்போக்கு இடத்த பிரித்து கொடுக்கும்போது முதல் முக்கியத்துவம் உங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஆமே, அல்லேலூயா. இடம் இல்லாதவெல்லாம் இன்றைக்கே கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மனு கொடுத்துருவேன். ஆமே, சும்மா ஜோக்கு சொல்ல, உண்மையிலுமே சொல்கிறேன். ஆமே, அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம அப்பா கிட்ட நம்ம இந்த இடத்துல சொந்த இடம் இல்லை அப்படின்னா, அப்பா எனக்கு ஒரு இடம் தாங்கப்பா அப்படின்னா அப்பா என்ன பண்ணுவார்? நம்ம பேரில் இடம் தருவார். நல்லா கவனிக்கணும். இப்போ என்னுடைய சொந்த இடம் அப்படிங்கிறத எதை வச்சு நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு அரசாங்கத்திலிருந்து ஒரு பட்டா தருவாங்க. அந்த பட்டாவில் கவர்மெண்ட் சீல் இருக்கும். நல்லா கவனிக்கணும். கவர்மெண்ட் சீல் இருக்கும். அந்த கவர்மெண்ட் சீல் இருந்தால் தான் அந்த இடம் எனக்குரியது. என்னுடைய பெயர் அதில் பதிவு பண்ணப்பட்டிருக்கும், என்னுடைய தகப்பனார் பெயர் பதிவு பண்ணப்பட்டிருக்கும், அதில் கவர்மெண்ட் சீல் இருக்கும். இதே போல் பரலோகத்திலிருந்து கர்த்தர் உங்கள் மேலே ஒரு சீல் போட்டிருக்கிறார். நீ என்னுடையவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சீல் போட்டிருக்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிப்போம். நீங்களும் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அல்லேலூயா. யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு முத்திரை கொடுத்திருக்காரு, ஒரு சீல் கொடுத்திருக்கிறார். இவர்கள் எல்லாம் என்னுடையவர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த அப்பா வந்து நமக்கு எல்லாம் தாராளமாக தரத்துக்கு அவர் விருப்பமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இப்போ ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். பூமியில் நீங்கள் நல்ல செல்வ செழிப்பாய் வாழ்வதற்கு ஒரு நல்ல ஆலோசனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாரெல்லாம் செல்வ செழிப்பாக வாழ விரும்புறீங்க? அல்லேலூயா. நல்ல ஆஸ்தி உடையவனாக மாறணும். நான் சொல்லும் போதெல்லாம் ஆமேன் ஆமேன்னு சொல்லி அதை ரிசீவ் பண்ணிங்க. அப்போ ஆண்டவர் கொடுத்துருவார். சரிங்களா? நான் ஆஸ்தி உடையவனாய் மாறணும், நான் செல்வ சீமானாய் மாறணும், நான் பொருளும் பொண்ணும் நல்ல ஆஸ்தி அந்தஸ்து உடையவனாக நான் மாறணும். அல்லேலூயா. சரி, இப்போ இதை மாறுறதுக்கு ஒரு வழி சொல்லித்தரேன். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும். அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்கள கர்த்தர் இந்த பூமியில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் புகழ்ச்சியாய் வைக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்போ கவனிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை ஒரு வாசிப்போம். லேவியராகமம் 27:30. தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அல்லேலூயா. தசமபாகம் எல்லாம்
கர்த்தருக்கு உரியது. சொல்லுங்க பாப்பா, தசம பாகம் எல்லாம். சொல்லுங்க, தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. சரி, இப்ப இந்த வசனம் உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம். உபாகமம் 14:22. உன் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும் காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் விலகும்படி தெரிந்து கொண்ட ஸ்நானம் வெகு தூரமாய் இருப்பதினால். இல்ல, 22ஆம் வசனம் மட்டும் வாசிப்பதில்லை. 14:22. உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பிலும் வயலில் விளைகிற விளைச்சலிலும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து. போதுமா? அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய நீ தேவனுக்கு பயந்திருக்க பழகும்படிக்கு தசம பாகத்தை எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அது எனக்குரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்குரியது? தசமபாகம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. இப்போ 1ஆம் தேதி ஆனால் பிடிஎஸ் வைக்கிறீங்க, அது யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. நீங்க வீட்டில் இருக்கிற நீங்க என்னெல்லாம் சாப்பிட்றீங்களோ அதெல்லாம் எடுத்து வந்து வைக்கிறீங்களா, அதெல்லாம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. கர்த்தரை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்போ நல்லா கவனிக்கணும். கர்த்தருக்குரியதை கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. இப்படி வாங்க, டெமோவோட காட்டு. மேல மேல டெமோவோட காட்ட தான் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த குழந்தை தான் நீங்க வச்சுங்க. இந்த குழந்தை யாரு? நீங்க. இந்த குழந்தைக்கு ஒன்றும் சொந்தம் ஒன்றும் கிடையாது. சொந்தம் ஒன்றும் கிடையாது. இப்போ எனக்குரியதை நான் குழந்தைகிட்ட தரேன். எனக்குரியதை நான் என்ன பண்றேன்? குழந்தைகிட்ட தரேன். எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ இது கேட்குறேன், மயக்கம் கொடுத்தா பார்த்தேன் எனக்கு கூட அப்படின்னு. எனக்கு கொடுத்தது யாரு? நான் தான் கொடுத்தேன். எல்லாத்தையும் நான் தான் கொடுத்தேன். கொடுத்துட்டு இந்த குழந்தைகிட்ட கேட்குறேன், மயக்கம் கூட நான் கொடுப்பேன் எழுதிது அப்படின்னுச்சுன்னா இதுக்கு என்ன சுபாவம் இல்லை? கொடுக்கிற சுபாவம் இல்லை. இப்ப நான் கேட்கிறேன், கேட்ட உடனே இதான் உங்களுக்கு ஒன்று தரேன் வச்சுக்க அப்படின்னு. அப்போ இதுகிட்ட கொடுத்தது நான் தான். இப்ப நான் இதை கேட்கிறேன். எதுக்காக கேட்கறேன்னா இது கொடுக்குன்றதுனால கேட்கிறேன். இதுக்கு கொடுக்கிற சுபாவம் இருக்கா? மைக் ஆன் ஆஃப். கொடுக்கிற சுபாவம் இருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக பார்க்கணும். இப்போ எனக்கு பயப்படுறையா இல்லையான்றதை எதை வச்சு தெரிஞ்சுப்பேன்? நீ கொடுத்தீங்கன்னா எனக்கு பயப்படுறேன்னு அர்த்தம். கொடுக்கலன்னா நீ சுய நலத்தோடு இருக்கிறன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு, இப்பா நான் தான் உங்கள்கிட்ட கொடுத்தேன். இப்போ நான் கேட்குறேன் கொடு அப்படின்னு. இப்போ ஒருவேளை இது கையில் இருக்கிற மொத்தத்தையும் எடுத்து என்கிட்ட கொடுத்துருச்சுன்னா என் மனசு எப்படி இருக்கும்? பா பரவாயில்ல, என் குழந்தை கேட்ட உடனே ஒன்று கொடுக்கல, எல்லாத்தையும் எல்லாம் என்ன பண்ணுறேன்? எல்லாத்தையும் கொடுத்துருச்சு. இப்போ இந்த குழந்தை எது கேட்டாலும் நான் வாங்கி தரணும், வாங்கி தர மாட்டேன் சொல்லுங்க. வாங்கி தரணும். உங்கள் பிள்ளைங்க கேட்ட உடனே எல்லாத்தையும் கொடுத்துச்சுன்னா நீங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு எது கேட்டாலும் வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா? இல்லை உங்கள் பிள்ளை கேட்டு ஒன்று கூட தரல அப்படிங்க என்ன பண்ணுவீங்க? ஆனால் அதுக்கு மனசே இல்லை, அப்புறம் அதுக்கு தான் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி. இல்லையா? இதே போல தான் ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டு ஆண்டு சொல்றாரு, தசம பாகம் எல்லாம் எனக்குரியது. நம்ம அதையும் திருடி வச்சுக்கிட்டு இதை நான் எப்படி கொடுப்பேன், இது எனக்கு தேவையில்லை அப்படின்னீங்கன்னா என்ன ஆகும்? வர்ற ஆசீர்வாதம் ஸ்டாப் ஆகிடும். அல்லேலூயா. அப்போ நீ பயந்து கர்த்தருக்காக செய்யும் பொழுது கர்த்தர் உன்னை அளவில்லாமல் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதான் மல்கியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்றது. வச்சுக்கலாம். மல்கியா 3:8 கர்த்தர் பரிசுத்தமானவருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிப்போம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே
உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள், தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. அல்லேலூயா. நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றதுனால உங்களுக்காக பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாரும் என்னை வஞ்சிச்சிட்டீங்க, என்னை ஏமாத்திட்டீங்கன்ற ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த எதிலப்பா நாங்க ஏமாத்தணும்? காணிக்கையிலும் தசம பாகத்திலும் கர்த்தரை ஏமாத்திட்டோம். அல்லேலூயா. ஏன் ஆசீர்வாதம் வரல? ஏன் ஆசீர்வாதம் எல்லாம் ஸ்டாப் ஆகி நிற்குது? எங்கே போனாலும் தடையாகவே இருக்கு. காரணம் என்ன? நம்ம கர்த்தரை ஏமாத்துறோம். ஏமாத்துறதுனால நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் என்ன பண்ண வரல. அல்லேலூயா. இந்த 5 மாதம் எப்படி போனாலும் போகட்டும். வர 6வது மாதத்துக்கு திட்டமிடுங்க, பிளான் பண்ணுங்க. நான் கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்து பழகுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு ஊற்ற திறப்பேன். எத்தனை பேர் ஆமென்றது? அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, வேதத்தில் பார்க்கும் பொழுது முதல் தசம்பாகம் கொடுத்தது யார்? யார் கொடுத்ததுங்க? யார் கொடுத்தது? ஆபேல் கொடுத்தாருங்க தசம்பாகம். தசம்பாகம் யார் கொடுத்ததுங்க? கரெக்டாக சொல்ற முடியும். வேணாம், பரிசீலிக்கணும். தசமபாகம் முதலாக வேதத்தில் யார் கொண்டது சொல்றதுக்கு என்னுடைய பேரா பரிசாக சொல்லுவாங்க. சரி, சொல்றாங்க தாயின் ஆமை தான் முதல் காணிக்கை கொடுத்தாங்க. அது காணிக்கை தசமபாகம். காணிக்கை வேற தசமபாகம். முதல் தசமபாகம். சரி, நீங்க யாரும் சொல்லாதனால நான் சொல்றதுனால ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதியாகமம் 14:20. கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். அல்லேலூயா. எதுல கொடுத்தான் தசமபாகத்தை? எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். அல்லேலூயா. ஆபேல் காயின் கொடுத்தது காணிக்கை, இவன் கொடுத்தது என்னதுங்க? தசமபாகம். ஆபிரகாமுக்கு யாரா சொல்லி கொடுத்தாங்களா தசமபாகம் கொடுக்கணும்னு? சொல்லி கொடுக்கல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனாலும் ஆபிரகாம் என்ன பண்ணாருங்க? தசமபாகம் கொடுத்தார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அந்த காலகட்டத்தில் நியாயப்பிரமாணம் கிடையாது. அந்த காலகட்டத்தில் வேதம் கிடையாது. அந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தர் தசமபாகத்தை கொடுன்னு கூட சொல்லலை. ஆனால் சொல்லாத அந்த காலத்திலேயே ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தார். அதனால அவர் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாக இருந்தார். அல்லேலூயா. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லுது, ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாக இருந்தார் என்று சொல்லுது. அப்ப நல்லா கவனிக்கணும். கொடுக்கிறதுனால உண்டாகிற ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் தெரிந்து வைத்திருந்தார். அல்லேலூயா. அதனால அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். இன்னைக்கு நம்ம ஏன் ஆசீர்வாதமா இல்லை? கொடுக்கறத பத்தி தெரிஞ்சு இருந்தோம், நம்ம கொடுக்காததுனால ஆசீர்வாதம் வரல. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பிளஸ் பண்ணணும்னு சொன்னால் நீ 4 மணி நேரம் முட்டி போட்டு ஜோம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கர்த்தருடைய சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணி கை கொண்டாலே போதும், கர்த்தரோட ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு சொல்றாரு, என்னுடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை வருஷிப்பேனோ மாட்டேனோ என்று சொல்லி அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ என்னை செக் பண்ணி பார்ப்பாடுற ஆடும், நீ என்னை என்ன பண்ண செக் பண்ணி பாரு. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் எல்லாம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்றதான் கர்த்தருடைய விருப்பம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, தசம பாகமெல்லாம் எனக்குரியது, அது பரிசுத்தமானதுன்னு சொல்றேன். அல்லேலூயா. பூமியும் அது நிறைவும் என்னுடையதுன்றாரு. ஞானம் அறிவு வல்லமை புத்தி என்னுடையதுன்றாரு.
தசமபாகம் எல்லாம் என்னுடையது என்றார். அல்லேலூயா. அப்போ அவருடையதை அவருக்கு கொடுக்கும் பொழுது அவர் மனமுகர்ந்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அளவில்லாத ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஆஸ்தியும் கொடுத்து நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வீட்டில் போய் வாசித்து பார்த்துங்க. 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எசேக்கியா ராஜா மனமுகர்ந்து கர்த்தருக்காக கொடுத்தார். ஜனங்களையும் கொடுக்க சொன்னார். ஜனங்கள் எல்லாம் தசம பாகங்களை மனமுகர்ந்து கொடுத்தார்கள். 3ஆம் மாதம் துவங்கி 7ஆம் மாதம் மட்டும் குவியல் குவியலாக ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் குவிக்க ஆரம்பித்தார்கள். தேவன் தேசத்தில் ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை